வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரான் தவா ஃப்ரை. எறா ஃப்ரை பண்ண போகிறோம். அது எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு எறா க்ளீன் பண்ணிக்கோங்க. அடுத்து க்ளீன் பண்ண எறாவில் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், அடுத்து தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், அடுத்து மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் அது 1 ஸ்பூன், அடுத்து சோள மாவு 1/2 ஸ்பூன், அதாவது கார்ன்ஃப்ளவர் 1/2 ஸ்பூன், அடுத்து அரிசி மாவு அது 1/2 ஸ்பூன், அடுத்து லெமன் ஒரு 1/2 லெமன் எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லெமன் ஒரு 1/2 லெமன், இல்லை அதுலேயும் பாதி, அந்த ஹாஃப்லேயும் பாதி லெமன். உங்களுக்கு புளிப்பு அதிகமாக பிடிக்குன்னா 1/2 எடுத்துக்கோங்க, இல்லை அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இதை போட்ட மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா நம்ம போட்ட மசாலா எல்லா எறாவோட கோட் ஆகணும், அது நல்லா பைண்ட் ஆகணும். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த எறாவை ஒரு 15 to 20 மினிட்ஸ் அது நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம அதை ஃப்ரை பண்ணலாம். இப்போது ஒரு பேன் வச்சுட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எறாவை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கோங்க. அப்படியே மொத்தமாக எடுத்து போட்டுறாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா அது நல்லா பிடிச்சிக்கும், நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வைங்க. அப்போ தான் உங்களுக்கு திருப்பி போடுறதுக்கும் அது ஈஸியாகும். ஸோ நம்ம தனித்தனியாக வச்சுட்டு ஒரு இது குக் ஆனதுக்கப்புறமா நம்ம திருப்பி போடணும். இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை ரச சாதம், சாம்பார் சாதம், இந்த மாதிரி சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம இது திருப்பி போடணும். இந்த மாதிரி திருப்பி போடுங்க. இப்படி உங்களால் திருப்பி போட முடியலன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யூஸ் பண்ணி இப்படி நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பார்த்திங்களா? அவ்வளோதான். இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த சைடும் நல்லா குக் ஆகணும். 2 சைடும் நல்லா குக் ஆகிடுச்சுன்னா எறா ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சர்வ் பண்ணும் போது மேலே லைட்டாக லெமன் வேணும்னா லைட்டாக புழிஞ்சு விட்டு சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ரெசிபி. குட்டி பசங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க குட்டி பசங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.